ஹாய் ஆல், வெல்கம் டு சுதா ஸ்டிச்சிங் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் இந்த டிசைனர் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த டிசைன் தைக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் பேக் பார்ட் வரைஞ்சி கட் பண்ணிக்கணும். அதில் இப்போ நெக்கு நம்ம வரைய போகிறோம். நெக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி ரவுண்ட் நெக்கு வரையுவோமோ அதே மாதிரியே ரவுண்ட் நெக் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை விரித்து போட்டுட்டு இந்த பாதியிலிருந்து ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சி எடுத்துகிட்டு போயிட்டு கீழே இந்த மாதிரி கரெக்டாக நமக்கு வரா மாதிரி பார்த்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே அழகாக வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிடுங்க. வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த நியூஸ் பேப்பரை நம்ம லைனிங் துணியில் வச்சு கட் பண்ணணும். லைனிங் துணியில் வச்சு கட் பண்ணும்போது அட்டாச் பண்ணுற இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணோன்னா நமக்கு அட்டாச் பண்ணும்போது துணி ஷார்ட்டேஜ் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். இந்த நெக்கெல்லாம் அதே அளவு கட் பண்ணிக்கலாம். இப்படி வரைஞ்சிக்கலாம். இங்கே கீழே நமக்கு எப்படின்னு துணி அட்டாச் பண்ணுவோம். அதனால் இங்கே கரெக்டான அளவு வரைஞ்சிட்டு அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு போதும். இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க. கழுத்தெல்லாம் ஒரே அளவு இருக்கணும், ஆம்போல்லாம் ஒரே அளவு இருக்கணும். இங்கே அட்டாச் பண்ணுற இடத்துல மட்டும்தான், இந்த கீழ்ப்பகுதியில் மட்டும்தான் நாம் எக்ஸ்ட்ரா துணி கட் பண்ணணும். இந்த மாதிரி லைனிங்கை கட் பண்ணி எடுத்துப்போம். நாச்சஸ்லாம் போட்டுப்போம். ஸோ இதை மேல் துணியில் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். ஓகே, அடுத்தது சாரீ கிளாத்துலேருந்து நான் ஒரு 6 இன்ச் போல் எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். பைப்பிங் வைக்கிறதுக்கும் பொட்லி பட்டன் பண்ணுறதுக்கும். இது இந்த மாதிரி நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துப்போம். அந்த கிளாத்லேயே பொட்லி கட்டி வச்சுப்போம். நம்ம தைக்கும்போது கொஞ்சம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம போய் தைக்க போனோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். சாரீ கிளாத்லேயே பொட்லியும் நம்ம இந்த மாதிரி கட்டி வச்சுக்கலாம். பொட்லி கட்டும்போது அதாவது 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சுன்னு ஸ்கொயராக கட் பண்ணியும் நம்ம இந்த மாதிரி கட்டலாம். பட் அது நமக்கு டைம் எடுக்கும். அதனால் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணாமல் அப்படியே இருக்கிற கிளாத்தில் அப்படியே வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்போம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போ இந்த கிராஸ் பீஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சைடு மடித்து அடித்து எடுத்து வச்சுப்போம். இந்த மாதிரி லைட்டாக ஒரு சைடு மட்டும் மடித்து தைச்சிப்போம். இப்போது லைனிங்கையும் மேல் பீஸையும் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணும்போது கழுத்து பக்கம் மட்டும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி நாச்சஸ் போட்டு அடித்து திருப்பிப்போம். கழுத்து மட்டும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடணும். எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் எடுத்துகிட்டு நாச் போட்டு கழுத்தை திருப்பி தையல் போட்டுப்போம். நல்லா சுருக்கம் எதுவும் இல்லாமல் அழகாக நீட்டாக இந்த மாதிரி திருப்பி ஒரு தையலை போட்டுக்கலாம். அடுத்தது இதை அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு மேல் பீஸில் அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம்
கட் பண்ணி எடுத்துடுவோம். இப்போ இதில் நம்ம பைப்பிங் வச்சுடுவோம். இந்த மாதிரி கீழே வச்சு ரொம்ப மெல்லீஸாக தையல் போட்டு வரணும். இந்த தையல் எப்படி போடணும்னா நம்ம கைடை ஒட்டியே போட்டுட்டு வரணும். கைடை ஒட்டி போட்டு வந்தீங்கன்னா நமக்கு பைப்பிங் நீட்டாக வரும். இந்த மாதிரி 2 பீஸுக்குமே கழுத்தில் பைப்பிங் வச்சுடுவோம். இந்த மாதிரி வைக்கும்போது நீட்டாக மெல்லிஸாக அழகாக வரும் பைப்பிங்கு. ஸோ அதில் எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டோன்னா அந்த பைப்பிங் உள்ளே இருக்க துணி வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்காது. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு டிஸ்டன்ஸ் தையல் ஒன்று போட்டுருவோம். இன்னொரு பீஸையும் இதே மாதிரியே ரெடி பண்ணிப்போம். இப்போ இந்த 2 பீஸையும் கரெக்டாக அலைன் பண்ணி கழுத்தில் வைக்கணும். இந்த மாதிரி வச்சு பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிவிட்டு இந்த பொட்லி பட்டன் இருக்குது இல்லைங்களா, இங்கே நல்லா குறுக்கு அடிச்சிடணும். அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராது. எப்போவுமே நம்ம 2 பீஸ் ஜாயின் பண்ணுற இடத்துல குறுக்கு அடிச்சிட்டோன்னா பிச்சிக்காமல் இருக்கும். நல்லா குறுக்கு அடிச்சிட்டு வரும்போது இந்த பொட்லி பட்டன்ஸ் இந்த மாதிரி லைட்டாக தூக்கி தூக்கி உள்ளே வந்து இந்த பொட்லி பட்டன்ஸை வச்சு மெதுவாக தைக்கணும். இங்கே டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. நான் இங்கே 1 இன்ச்சு கேப்பில் வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ கேப் இருக்கணுன்றதை நீங்கள் முன்னாடியே மார்க் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். பொறுமையாக இந்த மாதிரி பொட்லி பட்டன்ஸ் வச்சிட்டோன்னா அழகாக இருக்கும். அவ்வளோதான், டிசைன் முடிஞ்சிடுச்சு. இப்போ கீழே மடித்து அடிச்சுட்டு பேக் டாட்லாம் போட்டு முடித்தோன்னா பேக் பார்ட்டு ரெடி ஆகிடும். இதுலேயும் இந்த மாதிரி ஒரு படிமான தையல் போட்டுப்போம். பாருங்கள், இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். மேக்ஸிமம் கான்ட்ராஸ்ட் கலரில் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.